ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபார்ம் லேண்டு, மிக்சட் ஃபார்ம் லேண்ட் தான் பார்க்க போகிறோம். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எதுக்கு சொல்லணும்னா இதுக்கப்புறம் வரப்போகிறது எல்லாமே மகாபலிபுரத்தை சுற்றி பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தான் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு எது ஒரு பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி 25 lakhs 30 lakhs ப்ராப்பர்ட்டிஸில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. என்ன காரணம்னு கேட்டால் சென்னை பார்ட் 2 எக்ஸ்டென்ஷனில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துடுச்சு. அதனால் நீங்கள் தயங்காமல் வச்சு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற அருமையான ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டிலாம் அமையும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது அந்த ப்ராப்பர்ட்டியை போய் விசிட் பண்ணுவோம். இப்போ நாம் இருக்கிற ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு இடம், நல்ல ஒரு ஜங்கிள் அட்மாஸ்பியர், ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஏரியா, பேக் வாட்டருக்கு நியர்பையில் ஒரு அருமையான 3 ground ப்ராப்பர்ட்டி தான் மிக்சட் ஃபார்ம் லேண்ட். நம்ம பார்க்கலாம் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு நம்ம பார்ப்போம். இதில் என்னென்ன ட்ரீஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், இதோடைய அட்வான்டேஜஸ் என்னென்னு சொல்கிறேன், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, மிக்சட் ஃபார்ம் லேண்ட். இந்த ஃபார்ம் லேண்டில் என்னென்ன இருக்குன்னா சப்போட்டா ட்ரீஸ், மேங்கோ ட்ரீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீக் வுட்டு, கோகோனட் ட்ரீ, இதில் எல்லாமே கலந்த மாதிரி இருக்க மிக்சட் ஃபார்ம் லேண்ட் தான் இது. இந்த சப்போட்டா ட்ரீ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஏரியாவே நல்ல சாயில், அருமையான சாயில். ஆக்சுவலி இது எங்கே உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 55 kilometers பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு, ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பேக் வாட்டரோட வியூ இருக்கிற மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு இடங்க அது. நல்ல ஜங்கிள் அட்மாஸ்பியர், நல்ல ஒரு அட்மாஸ்பியரே பார்த்திங்கன்னா ஒரு கேரளாக்குள்ளே நம்ம எப்பவுமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப அருமையான இடம். இந்த பாருங்கள், பேக் வாட்டர்லேருந்து ஒரு 100 meters இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கும். மாட்ரேட் பட்ஜெட் தாங்க உங்களுக்கு, ரொம்ப மாட்ரேட் பட்ஜெட். ஒரு 3 ground தான், 3 ground ஒரு 30 lakhs பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாட்ரேட் பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. மகாபலிபுரத்துலேருந்து 10 kilometers, சென்னையிலேருந்து வரும்போது ரைட் சைடில் உங்களுக்கு ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி. இதுக்கு ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய லேஅவுட் போட்டு ஃபார்ம் ஹவுஸ், கேட்டட் கம்யூனிட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. இன்பிட்வீனில் பேக் வாட்டர். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நேச்சரோடு அப்படியே இருக்கும் உங்களுக்கு. வேறு எதுவும் உள்ள இது அந்த மரங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது, அப்படியே நேச்சராக உங்களுக்கு உள்ள அந்த ஃபீல் பண்ணணும். நிறைய பேர் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமாக ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ரெசார்ட்டு, வில்லேஜ் ரெசார்ட்டு, இல்லைனா உங்களுக்கு சின்ன காட்டேஜஸ் பண்ணி உங்களுக்கு ப்ரைவேசியாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு ஃபேமிலிக்கு நல்ல ஒரு ஃபார்ம் லேண்டு, ஃப்யூச்சர் அசெட் பண்ணுறதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி. முக்கியமானது சென்னையிலேருந்து ரொம்ப அருகாமையில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி. எல்லா ஃபார்ம் பிளாட்ஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் சைட்டு தான், ஸ்கொயர் ஃபீட்டில் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஹவுஸ் சைட்டு, பக்கா பட்டா, டைட்டில் கிளியர் ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு லொக்கேஷன். உங்களுக்கு பேக் வாட்டர் நியர்பையில் இடம்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. நல்லா பொல்யூஷன் இல்லாத ஒரு ஏரியா, நான் பொல்யூஷன் ஏரியா. உங்களுக்கு சென்னையிலேருந்து ரொம்ப அருகாமையில் கரெக்டாக இப்போ போட்டுட்ருக்க ஈசிஆரில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா அதிகபட்சமாக 45 minutes நீங்கள் இந்த சைட்டுக்கே நீங்கள் வந்துடலாம், ப்ராப்பர்ட்டியோட இடத்துக்கே நீங்கள் வந்துடலாம். ரொம்பவே அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நல்ல ஏரியாவில் இப்போ நிறைய பேர் புதுசாக அகாமடேட் ஆகின்னு இருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன்கோயிங் இருக்குது. நல்ல 1 acre பேக் வாட்டர் ரெசார்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஏரியா. ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃப்யூச்சருக்கு ஒரு கோல் ஒன்று வச்சுருக்கவங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். அருமையான இடம். ஏன்னா இங்கேருந்து ட்ரீஸோட ஃபார்ம் லேண்ட் வேணுன்றவங்க நீங்கள் கிட்டத்தட்ட கடப்பாக்கம் தூரத்துக்கு போகணும். அதுக்கு ஒரு 30-35 kilometer முன்னாடியே இருக்கிற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி. இன்னும் நல்லா மரங்களுக்கு ஃபீட் பண்ணி நல்ல காம்பவுண்ட் வால் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிங்கன்னா, நாங்களே இப்போ ஃபார்ம் ஹவுஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட்ஜெட் பேக்கேஜ்லேயே பண்ணுறோம், அருமையாக குவாலிட்டியாக. ஸோ பாருங்கள், அந்த சப்போட்டா ட்ரீஸ் நான் சொன்னீங்கன்னா சப்போட்டா ட்ரீஸ், மேங்கோ ட்ரீஸ் எல்லாமே இருக்குது. அவ்வளோ அருமையான ஒரு 3 ground ப்ராப்பர்ட்டி, 72க்கு 100 டைமென்ஷனில் நல்லா அஃபோர்ட் பண்ணலாம். நீங்கள் சீக்கிரமாக அஃபோர்ட் பண்ணுங்கள், ஹரியப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வெரி ரேர் தான் கிடைக்கிறதுக்கு. டிடிசிபி வேணுனாலும் வாங்கி கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இதே மாதிரி நம்மகிட்ட தொடர்ந்து வீடியோங்க வரும்போது மாட்ரேட் பட்ஜெட்டில். ஸோ நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக வீடியோ வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் போனீங்கன்னா இதோட ரேட்டு தெரியும். நீங்கள் சொல்லும்போது கேட்கும்போது இந்த என்கொயரி பண்ணும்போது இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள். நீங்கள் ஐடி நம்பரோடு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிவிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பீச் ப்ராப்பர்ட்டி, ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி, அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ்னு நம்மகிட்ட நிறைய இருக்குது. கால் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் கேட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். உங்கள் ஆஷி. நன்றி, வணக்கம்.